நிறைய பேர் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இது கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். அது முக்கியமான பொறுப்பு என்னன்னா காவல்துறை கிட்ட கொடுத்துடணும். ஒன்று பேரண்ட்ஸும் சரி பண்ணணும், இல்லை ஸ்கூலில் சரி பண்ணணும், இல்லை அவங்களே திருந்தணும். 18 வயசுக்கு மேலே திருந்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. போதை பொருள் எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்டிங் மறுவாழ்வு கொடுக்கணும். அந்த போதை எடுத்துக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது குட் திங். போதைப் பொருள் பிரச்சனை நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரிய ஆபத்து தான். அதனால ஒரு குடும்பம் கெட்டு போகுது, அவங்களால இந்த குழந்தை குட்டிங்க இது கெட்டு போகுது. இவங்க செய்கிற தவிர மறவே செஞ்சாலும் பரவாயில்ல, குழந்தைங்க பக்கத்தில் செய்கிறதுனால அதனால பெரிய நஷ்டம் தான் அந்த குடும்பத்துக்கு போதைப் பொருள்னால. அரசாங்கத்தில் நல்ல ஒரு சின்ன பிள்ளைங்க பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாமே இந்த போதைப் பொருள்லேருந்து வெளியே வரணும். அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். குடி பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். இந்த போதை ஒயின் கடை எடுக்கணும், அதுதான் ஒரு சந்தோஷம். எல்லாமே இன்றைக்கி சின்ன பசங்களாம் ரொம்ப காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி குட்டிச்சவராகுது. எல்லாமே அதை சீரழியும் போதாங்க. அதனால் அதை ஒழிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு நேரத்தில் குடிகாரனாக தான் இருந்தேன். 28 வருஷம் ஆகுது குடி விட்டு என்ன. அதனால் அதே போல் எல்லாமே அந்த குடி போதையில் இருந்தால் அந்த குடும்பங்கள் நல்லாயிருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்கள் சந்தோஷமாக இருக்கும், கணவன் மனைவி நன்றாக இருப்பாங்க. அதுதான் என்னுடைய வேண்டுதல். ஒன்று பேரண்ட்ஸும் சரி பண்ணணும், இல்லை ஸ்கூலில் சரி பண்ணணும், இல்லை அவங்களே திருந்தணும். 18 வயசுக்கு மேலே திருந்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க பண்ணணும். இது போதைப் பொருள்ன்றது ரகசியமாக பண்ணுறாங்க. அது அவங்களே பார்த்து மெச்சூரிட்டான வயசு வரும்போது நல்லது கெட்டதுன்னு பார்த்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்து பழகணும். அப்படி இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். போதைக்கு அடிமையிட்டோன்னா அவங்க லைஃப்பும் போவோம், சமுதாயத்தினுடைய லைஃப்பும் போவோம், எல்லாமே சீரழிஞ்சிடும். படித்து சொல்லுவாங்க, ட்ரெஸ் இப்படி பண்ணணும், முடி இவ்வளோ இருக்கக்கூடாது, இது மாதிரி கட் பண்ணணும்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கூல் இல்லாத அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மச்சான் அப்படி மச்சான் இப்படி மச்சான்னு பேசும்போது ஸ்கூலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ நானே ஸ்கூலில் படிக்கிறேன், நான் வெளியில் வரும்போது எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே நல்லவனாக இருக்க மாட்டான். அதில் ஒரு சிலர் இப்படி சொல்லும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த பருவத்தில் தான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ அவங்க கூட சேரும்போது என்ன ஆகுது, அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அது முக்கியமான பொறுப்பு என்னன்னா காவல்துறைகிட்ட கொடுத்துடணும். முழு பொறுப்பு தமிழக அரசு காவல்துறைகிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடு. அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடாது. அப்போ அவங்க கடமையை செய்யும்போது இந்த போதைப் பொருள்ன்றதை படிப்படியாக குறைக்கலாம். ரொம்ப சீர்கேடானது தான். இது காலேஜ் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கிற காலேஜ் பசங்க தான் இது பாதிக்கப்படுறாங்க. அதனால் இது கட்டாயமாக இது காவல்துறைக்குன்னா இது ஆக்ஷன் எடுக்கணும். இது சிஎம் பார்வைக்கே கொண்டு போகணும். இது போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு தண்டனை மட்டும் போதுமா, இல்ல மறுவாழ்வு சிகிச்சை முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ஒரு உயிர் ஒன்று தான். அதாவது அறிஞ்சு செய்தாங்களோ அறியாமல் செய்தாங்களோ போதையில் அமுட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம். ஆனால் மறுவாழ்வு கொடுத்தா அவங்க சரி வரலன்னா இறைவன் என்ன தான் நீக்கிக்கூடதோ அதுதான். போதை பொருள் எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்டிங் மறுவாழ்வு கொடுக்கணும். அந்த போதை எடுத்துக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது குட் திங். ஸோ ஃபர்ஸ்டிங் நம்ம ஃபோக்கஸ் அவங்கள மறுவாழ்வு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோன்னா நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த அட்மாஸ்பியர் தான் அவங்களுக்கு இந்த போதைக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் கொடுக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போதைன்றது டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அவங்க போதை எடுத்துகிட்டு தப்பு பண்ணுறவங்க டெஃபினட்டாக பனிஷ் பண்ணி தான் ஆகும். தண்டனையே இருக்கணும். அதே சமயத்தில் கேட்ட மாதிரி மறுவாழ்வு அந்த திட்டமும் இருக்கணும். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் செய்கிறவங்களாம் இருக்கிறான். டக்குன்னு அவனை திருத்த முடியாது இல்லையா? அது ஒரு 1 வீக்கு 1 மாதம் 6 மாதம் இப்படி ஆகும். தண்டனை கொடுக்கணும். அதே சமயத்தில் இதையும் எல்லாம் செய்கிறது எல்லாம் வயசு பிள்ளைங்க 16லேருந்து 50 வயசு வரைக்கும் 70 வயசு தாண்டி செய்கிறாங்க. கொடுக்கணும் தான்.
அதுக்கு முன்னாடி அங்கேருந்து உற்பத்தியாக எடுத்துன்னு வருது பாரு, அது யார் இங்கே எடுத்துன்னு வராங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். மெயின் உற்பத்தி ஆகிற இடத்த தடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக விற்கிற இடம் முடியும். இப்போ பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறேன்னு இந்த கடையில் வந்து இது பூ கடையிலையும் இந்த கடையிலையும் வந்து நோண்டி நிற்கிறாங்க. அது வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போய் நோண்டினாக்கா அது சரியாகும். அந்த மாதிரி தான் எல்லாமே. சரி. ரெண்டாவது வந்து போதைகளை நுட்பாட்டுவதற்கும் போதையை நிறுத்துவதற்கும் ஒரு வழி அரசு செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சீரட்டை குடிக்க நிப்பாட்டுங்காங்க, தண்ணி குடிக்க நிப்பாட்டுங்காங்க. முதல்ல அந்த கடையில் நிப்பாட்டுங்க, அந்த சீரட்டு கம்பெனியை மூடுங்க. சீரட்டு கம்பெனியை எடுத்துட வேண்டியதான், அந்த தண்ணி அடிக்கிறது எடுத்துட வேண்டியதான், முற்றிலும் அதில் எடுத்துட வேண்டியதான். அப்படி எடுத்துட்டா யார் குடிக்க போகிறா? ஒரு 3 மாதத்துக்கு பல்ல கட்டி நிற்பாங்க. 3 அப்புறம் அவங்களே ஒரு மாற்று இதுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பதில் மாற்று ஏதாவது இந்த நாட்டு வைத்தியங்கள் ஏதாவது கொடுத்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல வழியை கட்டலாம். இந்த போதைப் பொருள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிரந்தர தீர்வு வந்து யாரையும் இவங்களெல்லாம் திருத்த முடியாது, சொல்லிலாம் திருந்த மாட்டாங்க. அதுக்கு அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். மினிமம் இவ்வளோ ஒயின் ஷாப் இருக்கிறது, அதை ரொம்ப கம்மி பண்ணலாம். பெசநகர் டு அடையார், திருவான்மூர், இப்போ அந்த 3 இடமும் சேர்ந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் போதும். அது அங்கங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக க்ளோஸ் பண்ண முடியாது தான், படிப்படியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குடிக்கிறவங்களுக்கும் அந்த யோசனை கிடையாது. போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த யோசனை இல்லை. அதை நம்ம அதை தவிர்த்தோம்னா அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று அரசாங்கம் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, நிறைய பேர் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இது கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். குடிக்கிறவங்களுக்கோ போதைப் பொருளை யூஸ் பண்ணுறவங்களுக்கோ விற்கிறவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுங்க. இவங்களுக்கு மட்டும்தான் தண்டனைன்றது வேண்டாம். கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுத்து நல்ல செயலை செஞ்சால் சந்தோஷம். நினைத்தோம்னா அது வந்து கவர்மெண்ட்டே அது முடிவு எடுக்கணும். அவங்க எடுக்கிறாங்க, திருப்பி பார்த்தா சைடில் இது பண்ணுறதுனால திருப்பி மக்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஒரு தவறை செய்யும் போது அது ஸ்டார்டிங்கில் முடிச்சிடணும். அது எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு அவங்கள பிடிக்கணும். ரெண்டாவது யார் அதை போடுறாங்க, யார் பிடிக்கிறாங்க, அங்கே அவங்க இது பண்ணணும். கவர்மெண்ட்டே இது திறந்து வச்சு பண்ணுறதுனால வந்து சிறு தப்பு வந்து பெரிய தப்பாகுது.